கரடியை காட்டில் பார்த்துருப்பீங்க, ஜூவில் பார்த்துருப்பீங்க, ஏன் அனிமல் பிளானட் நேட் ஜியோல கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் போர்க்களத்தில் நின்று பார்த்துருக்கீங்களா? அதுவும் உலக போர்க்களத்தில் நின்று பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த எடுத்துகிட்டு வந்துருங்க. 2வது உலக போர் காலகட்டத்தில் போலாந்தை சார்ந்த சோல்ஜர்ஸ் வார் சம்பந்தமாக ஈரான் கிட்ட போயிட்டு இருக்கும்போது ஒரு வேட்டர்களால் கொல்லப்பட்ட தாய் கரடியோட குட்டியை பார்த்துருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுக்கு வாய்டெக்குங்கிற ஒரு பேரை வச்சு அவங்க கூட கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த குட்டிக்கு அவங்க புட்டியில் பால் கொடுக்கறது, அதே மாதிரி அதுக்கு ஃபைட் ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறது, அதே மாதிரி ஈவன் சளி கூட அடைக்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அது அவங்க கூட நல்லா இருந்திருக்குது. அப்புறம் பேட்டில் ஆஃப் மவுண்ட் காசினோ இட்டாலியில் நடக்கிறதா இருந்துச்சு போர். அதுக்காண்டி இவங்க போகிறதா இருந்துச்சு. ஆனால் மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் படி அனிமல்ஸ் அலோவ் பண்ணாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இந்த கரடியாவே ஒரு சோல்ஜர் மாதிரி, சோல்ஜருக்கு என்னென்ன வேணுமோ ஐடி கார்டு, அப்புறம் அதுக்கு ஒரு பொறுப்பு, அது மாதிரி பல சீரியல் நம்பரு அது மாதிரி கிரியேட் பண்ணி இந்த கரடி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பேட்டில் ஆஃப் மவுண்ட் காசினோ இந்த கரடி நிறைய பங்களிச்சது. அதாவது எப்படின்னா, பீரங்கிகளை அந்த ஃபைட் நடக்கிற இடத்துல பீரங்கிகளை அசால்ட்டா ஏந்திக்கிட்டு போயிட்டு இருக்குமா. அந்த வீரத்தை கண்டு பல பேர் ஆச்சரியம் அடைந்தாங்களாம். அந்த வாரெல்லாம் முடிஞ்சோன்னா அந்த கரடியை ஸ்காட்லாண்ட் இருக்க ஒரு ஜூல விட்டுட்டதாகவும், அப்புறம் இந்த சோல்ஜர்ஸ் அடிக்கடி போய் அந்த கரடியை பார்த்ததாகவும் சொல்லப்படுது. இறைவன் நாடிதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.